வெல்கம் டு மேக்பீடியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, புது நம்பரை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு NSVP அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஸ் ஏ நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ரிசீவ் ஆன ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் எபிக் நம்பர், ஐ டோன்ட் ஹாவ் எபிக் நம்பர். அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய நம்பர் தாங்க. நான் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஐ ஹாவ் எபிக் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய எபிக் நம்பரை ஓட்டர் ஐடி நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் ஐடியை நான் இங்கே அடுத்ததாக என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நானாக என்னுடைய புது பாஸ்வேர்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கீழே அதே பாஸ்வேர்டை நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூசர் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருச்சு. ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேப்சாவும் நான் கொடுத்து நான் இந்த பேஜை லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இங்கே செல்ஃப் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்னா செல்ஃப் கொடுத்துருங்க, ஃபேமிலினா ஃபேமிலி கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆன ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் பார்த்தீங்கன்னா நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இது எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரால் டவுன் பண்ண உடனே மொபைல் நம்பர் இங்கே கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அந்த இமெயில் ஐடியும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. திரும்ப உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆனதும் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளேஸை அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுங்க. ப்ரிவ்யூ கொடுத்த உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு. இங்கே ட்ராக் ஸ்டேட்டஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.